வடலியில் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையின் 77வது தேசிய சுதந்திர தினம் இன்றாகும். மறுமலர்ச்சி யுகத்திற்கான புதிய திருப்பத்துடன் கூடிய கூட்டு முயற்சியில் இணையுமாறு ஜனாதிபதி அழைப்பு. இலங்கை தேசத்திற்காக அர்ப்பணிப்புடன் செயற்படுவோம் என பிரதமர் தெரிவிப்பு. அமெரிக்காவின் நியாயமற்ற வரிகளுக்கு பதிலாக வரி திட்டம். எமது தேசம் இலக்கு வைக்கப்படும் போது நாம் பார்த்து கொண்டிருக்க போவதில்லை என கனேடிய அமைச்சர்கள் தெரிவிப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கை 77வது தேசிய சுதந்திர தின விழாவை இன்று காலை சுதந்திர சதுக்க வளாகத்தில் நடத்த அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. இம்முறை தேசிய சுதந்திர தின கொண்டாட்டம் தேசிய மறுமலர்ச்சிக்காக அணிதிரள்வோம் என்ற கருப்பொருளின் கீழ் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் தலைமையில் நடைபெறுகின்றது. இம்முறை சுதந்திர தின கொண்டாட்டங்களை குறைந்த செலவில் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர் அலோக பண்டார தெரிவித்தார். இந்த ஆண்டு சுதந்திர தின கொண்டாட்டங்களுக்காக ஈடுபடுத்தப்படும் ராணுவ வீரர்களின் எண்ணிக்கை கடந்த ஆண்டை விட சுமார் 40% குறைக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு செயலாளர் ஏர் வைஸ் மார்ஷல் சம்பத் துயகொண்டா தெரிவித்துள்ளார். இந்த நாட்டின் அனைத்து குடிமக்களும் சமமாக நடத்தப்படும் நாடொன்றை உருவாக்குதல் 77வது சுதந்திர தின கொண்டாட்டங்களின் முதன்மை நோக்கம் என பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் கலாநிதி சந்தன அபேரத்ன தெரிவித்தார். இதேவேளை 77வது தேசிய சுதந்திர தினத்தை முன்னிட்டு கொழும்பில் இன்று விசேட போக்குவரத்து திட்டம் அமல்படுத்தப்படுகின்றது என போலீசார் தெரிவித்துள்ளனர். அதன்படி கொழும்பு பகுதியில் போக்குவரத்து கட்டுப்பாடுகள் மற்றும் வீதி மூடல் அமல்படுத்தப்படும் என்று பிரதி போலீஸ் மா அதிபர் இந்திக ஹபகோட தெரிவித்திருந்தார். சுதந்திரத்தின் நவீன முன்னோரானத்தை கட்டியெழுப்பும் பணியில் இணையுமாறு மறுமலர்ச்சி யுகத்திற்கான புதிய திருப்பத்துடன் கூடிய கூட்டு முயற்சியில் இணையுமாறும் அனைத்து இலங்கை மக்களுக்கும் அழைப்பு விடுப்பதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். 77வது தேசிய சுதந்திர தினத்தை முன்னிட்டு வெளியிட்ட சுதந்திர தின வாழ்த்து செய்தியிலேயே ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்துள்ளார். இன்று நாம் 77வது தேசிய சுதந்திர தினத்தை ஒரு புதிய சுதந்திரத்திற்கான எதிர்பார்ப்புடன் கொண்டாடுகின்றோம். நாம் தற்போது இலங்கையின் வரலாற்றை மாற்றியமைத்து வடக்கு, கிழக்கு, மேற்கு, தெற்கு என அனைத்து மக்களாலும் கட்டியெழுப்பப்பட்ட மக்கள் அரசாங்கத்துடன் புதிய பாதையில் நுழைந்துள்ளோம். கடந்த நூற்றாண்டில் நாம் இழந்த மற்றும் தவறவிட்ட வளமான நாட்டையும் ஒரு அழகான வாழ்க்கையையும் மீண்டும் கட்டியெழுப்புவதான சவாலுடன் நாம் அனைவரும் இப்போது ஒன்றாக போராடுகின்றோம். நமது எதிர்கால சந்ததியினருக்காக நாட்டை புதிய நிலைக்கு உயர்த்த வேண்டும். ரத்தம், கண்ணீரால் போராடிய வரலாற்றின் அனைத்து தலைவர்களினதும் தியாகத்தின் எதிர்பார்ப்பும் அதுவேயாகும். அதற்கிணங்க நாம் தனித்தனியாகவும் கூட்டாகவும் ஒருங்கிணைந்த சமூக கட்டமைப்பாக சுற்றாடல் மற்றும் ஒழுக்க நெறியூடாக அபிவிருத்தி அடைந்த நவீன இலங்கை தேசத்தை கட்டியெழுப்ப வேண்டும். புதிய அரசாங்கம் என்ற வகையில் கடந்த 4 மாதங்களில் வலுவான பொருளாதார அடிப்படையில் நாட்டை ஸ்திரப்படுத்துதல், புதிய அரசியல் கலாச்சாரத்தை நடைமுறைப்படுத்துதல், அரசியல் மற்றும் அரசியல்வாதிகள் தொடர்பிலான புதிய முன்னுதாரணத்தை அர்ப்பணித்தல், இனவாதம், மதவாதமின்றி மற்றவர்களை சமத்துவம், கௌரவம், கரிசனையுடன் பார்ப்பது, நடத்துவது மற்றும் சட்டத்தை அமல்படுத்துதல் ஆகியவற்றில் முக்கிய கவனம் செலுத்தப்படுகிறது என ஜனாதிபதி தெரிவித்தார். சுதந்திரம் என்பது தேசத்தின் இறைமை மட்டுமன்று, அது கண்ணியம், நீதி மற்றும் ஒடுக்குமுறை இல்லாத வாழ்வுக்காக அனைவருக்கும் உள்ள உரிமையை உறுதிப்படுத்துவதாகும் என பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். இனம், மதம், சாதி, பாலினம் அல்லது வர்க்க பேதமின்றி அனைத்து சமூகங்களும் இலங்கை தேசத்தை கட்டியெழுப்புவதில் பங்களிப்பதற்கு சமமான வாய்ப்புகள் கிடைக்கின்ற, அனைவருக்கும் உரிய மதிப்பும் பெருமானமும் கிடைக்கின்ற ஒரு சமூகத்தை கட்டியெழுப்புவதன் மூலமே உண்மையான சுதந்திரம் சாத்தியமாகும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் என பிரதமர் சுட்டிக்காட்டினார். வளமான நாடு, அழகான வாழ்க்கை என்பது வெறுமனே ஒரு எண்ணக்கடு மட்டுமன்று, அது செயற்பாட்டுக்கான ஒரு அழைப்பு. அது ஆழமான ஜனநாயகம் மற்றும் பொருளாதார நீதிக்கு முன்னுரிமை அளிக்கும் எண்ணக்கருவாகும். விளிம்பு நிலை சமூகங்களின் குரல்கள் தன்னெழுச்சியாக வெளிப்படுவதில்லை. அந்த குரல்கள் எழுகின்ற வகையில் தீர்மானங்களை மேற்கொள்வதில் அனைவரையும் பங்கேற்க செய்யும் ஒரு முறைமையுடன்
திட்டத்துடன் இலங்கை தேசம் கட்டியெழுப்பப்பட வேண்டும். அது அனைவருடையதாகவும் உரிமைகள் பாதுகாக்கப்பட்ட மற்றும் பெறுமதியை உணரும் ஒரு தேசத்தை கட்டியெழுப்புவதற்கான உறுதிமொழியாகும் என பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். இந்த வரலாற்று முக்கியமிக்க நாளில் நாம் அடையாளமாக கொண்டாட்டங்களுக்கு அப்பால் சென்று ஒரு அர்த்தமுள்ள மாற்றத்திற்காக உண்மையிலேயே அனைவருக்கும் உரித்தான இலங்கை தேசத்திற்கான அர்ப்பணிப்புடன் செயற்படுவோம் என பிரதமர் கலாநிதி அமரசூரிய தனது பிரதமரின் வாழ்த்து செய்தியில் தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு மாவட்டத்தில் படையினர் வன இலாகா வன ஜீவராசிகள் திணைக்களம் உள்ளிட்ட அரசு கட்டமைப்புகள் மக்களுக்குரிய காணிகளை தொடர்ந்து அத்துமீறி அபகரிப்பு செய்வதால் மக்கள் குடியிருப்பதற்கே காணிகள் இல்லாத நிலை ஏற்பட்டுள்ளதாக வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் சுட்டிக்காட்டியுள்ளார். என்ன சொல்றோம், அந்த மக்கள் அந்த காணிக்குரிய மக்கள் அவைய அணுகணும், ஜிஎஸ்ஐ அணுகணும், கிராம அலுவலர்களை அணுகணும், பிரதேச செயலாளரை அணுகித்தான் அந்த பிரதேசத்துக்கு காணிக்க இலக்கல் போடும். இவன் தங்கட வாட்ட வாழும் கூகுள் மேப்புகளில் இருந்து கொண்டு இல்லை தீர்மானிக்கிறது. அப்போ இதுகளெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார். எங்களுடைய காணிகள் முதல் தேவை எங்களோட நிலம், எங்களுக்கு உரிமை. நிலம்தான் மிக முக்கியம். நிலம் இல்லாதவன் ரோட்லாம் இருக்கும். அப்போ ரோட்லேயே இருக்க நீங்கள். அப்போ அந்த வகையில் வன இலாகா தன் கடமையை சரியா செய்யும். நான் விரைவில் பாராளுமன்றத்தில் கலைக்க வேண்டி வரும். அதுக்கிடையில இந்த வழிகள் இருந்தால் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதை செய்து கொண்டுதான் இருக்கிறோம். வழிகள் இருந்தால் சரி, இல்லாவிட்டால் 3 மாவட்டத்தின் வன இலாகா வன ஜீவராசிகள் எங்களுடைய மக்களின் காணியை அபகரித்து வச்சிருக்கிற புள்ளி விவரம் பாராளுமன்றத்தில் கெரியா வெளிப்படும். இலங்கையின் 77வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு 285 கைதிகள் இன்றைய தினம் விசேட பொது மன்னிப்பின் கீழ் விடுவிக்கப்பட்டுள்ளனர். சிறைச்சாலைகள் திணைக்கள ஊடக பேச்சாளர் இதனை தெரிவித்துள்ளார். அதன்படி தேசிய சுதந்திர தினத்தை முன்னிட்டு விசேட பொது மன்னிப்புக்கு தகுதியுடைய 279 ஆண் கைதிகளும் 6 பெண் கைதிகளும் உள்ளதாக சிறைச்சாலை ஊடக பேச்சாளர் தெரிவித்தார். இலங்கையின் பல்வேறு சிறைச்சாலைகளில் தண்டனை அனுபவித்து வரும் இந்த கைதிகள் நாளை காலை 10 மணிக்கு நண்பகல் 12 மணிக்கும் இடைப்பட்ட நேரத்தில் பொது மன்னிப்பின் கீழ் விடுதலை செய்யப்பட உள்ளனர். அரசாங்கத்தின் உத்தியோகபூர்வ அறிவித்தல் கிடைத்தவுடன் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தனது உத்தியோகபூர்வ இல்லத்தை விட்டு வெளியேற தயாராக இருப்பதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவம்சம் தெரிவித்தார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். உத்தியோகபூர்வ இல்லம் மஹிந்த ராஜபக்சவுக்கு நல்லாட்சி அரசாங்கத்தினால் உத்தியோகபூர்வமாக வழங்கப்பட்டுள்ளதாகவும் அதிலிருந்து வெளியேற வேண்டுமாயின் அரசாங்கத்தினால் உத்தியோகபூர்வ அறிவித்தல் வழங்கப்பட வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இவ்வாறு அறிவித்தால் மஹிந்த ராஜபக்ச அந்த வீட்டில் சில கணங்கள் கூட தங்க மாட்டார். இதேவேளை உத்தியோகபூர்வ இல்லத்தை கையளித்ததன் பின்னர் மஹிந்த ராஜபக்சவின் உயிருக்கு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டமைக்கு அரசாங்கம் பொறுப்பேற்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்தார். ஐக்கிய அமெரிக்கா கனேடிய பொருட்கள் மீது விதித்த நியாயப்படுத்த முடியாததும் நியாயமற்றதுமான வரிகளுக்கு பதில் நடவடிக்கையாக 155 பில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியான பொருட்கள் மீது கனேடிய அரசு வரிகளை விதிக்கும் என கனேடிய நிதியமைச்சரும் பல்மட்ட அரசுகளுக்கும் இடையிலான விவகாரங்களுக்கான அமைச்சருமான டொமினிக் லோப்லாங் வெளியுறவு அமைச்சர் மெலனி ஜெலியாவும் இணைந்து அறிவித்துள்ளனர். கனடாவின் நலன்களையும் நுகர்வோரையும் பணியாளர்களையும் வணிக நிறுவனங்களையும் பாதுகாப்பதும் தற்காதுகாப்பதுமே இந்த பதில் நடவடிக்கைகளின் ஒரே நோக்கம் என்றும் தேவையற்றதும் நியாயமற்றதுமின்றி எமது தேசம் இலக்கு வைக்கப்படும் போது நாம் எதுவும் செய்யாது பார்த்து கொண்டிருக்க போவதில்லை என்றும் அவர்கள் குறிப்பிட்டனர். எமது பதில் நடவடிக்கையின் முதல் கட்டத்தில் ஐக்கிய அமெரிக்காவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் 30 பில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியான பொருட்கள் மீதான வரி விதிப்பு உள்ளடங்குகின்றது. ஐக்கிய அமெரிக்க வரிகள் நடைமுறைக்கு வரும் 2025 பிப்ரவரி 4ஆம் தேதி அன்று இந்த வரிகளும் நடைமுறைக்கு வரும். தொடம்பலசாறு, கச்சான் பட்டர், வைன், மதுபானங்கள், பியர், கோப்பி, வீட்டு உபகரண பொருட்கள், ஆடைகள், பாதணிகள், மோட்டார் சைக்கிள்கள், அழகு சாதன பொருட்கள், கடதாசி கூழ், கடதாசி போன்றன வரி விதிப்பு பட்டியலில் அடங்கியிருக்கும். இந்த பொருட்களின் விரிவான பட்டியல் விரைவில் வெளியிடப்படும் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர்.